வர 17ஆம் தேதி ஜூலை 17 ஆடிப்பட்டம் 1 ஆடி மாசம் 1ஆம் தேதி தொடங்க போகுது. வேற எதுக்கும் ஆடி மாசம் 1 சிறப்போ இல்லையோ, நம்மளுக்கு வந்து 2 விஷயம் முக்கியமானது. ஒண்ணு, அம்மனுக்கு வந்து ஆடி மாசத்துல தான் நல்ல திருவிழாக்கள்லாம் நடக்கும், ஜாலியா இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே. 2வது, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதாவது மழையே இல்லைன்னா கூட அதிகமான வெயிலா இருந்தாலும் இந்த ஆடிப்பட்டத்துல நம்ம விதைகள் வச்சு செடிகள்லாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி அந்த செடிகள்லாம் வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சி பெற்று சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும். அதுல முதலாவது தொட்டி. தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தொட்டி வந்து நிறைய 25 லிட்டரு வேஸ்ட் வாட்டர் கேன்ல நிறைய பேர் செடிகள் வளர்ப்பாங்க. கழிஞ்சு போன பக்கெட்டு, அரிசி கோணி பை, அந்த மாதிரி க்ரோ பேகு, நர்சரியில வாங்குற பாட்டு, பெயிண்ட் டப்பா, இந்த மாதிரி நிறைய நம்ம வளர்ப்போம். அதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த தொட்டியை வந்து நீங்க பழகி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 25 லிட்டரு வேஸ்ட் வாட்டர் கேனை நீங்க எடுத்து வளர்க்கணும்னு நினைச்சா அதுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சிருங்க. அடிக்கிற வெயில்ல அந்த வாட்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா, 25 லிட்டர் வாட்டர் கேன், அதுல ஸ்ட்ரெயிட்டா நம்ம செடிகள் வளர்க்கும் போது செடிகளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதே நீங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா சுத்தமா வச்சு வளர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். என்னோட மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளா மாடி தோட்டம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் என் வேலையே. அதனால வந்து என்கிட்ட இந்த பெயிண்ட் பக்கெட்டுங்க நிறைய இருக்கும். அதை விட்டா இந்த மாதிரி தொட்டிங்க, இந்த நர்சரி தொட்டிங்க வந்து நிறைய கிடக்கும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தது, என்னோட அக்கா கொடுத்தது, நான் வாங்கினது, இந்த மாதிரி நிறைய என் தோட்டத்துல இருக்கும். இந்த தொட்டிகளே வெயில் வந்து தாங்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப அதிகமா தான் வெயில் அடிக்குது சென்னையில. அதனால இங்க இருக்க இடத்த பொறுத்து அந்த தொட்டிகளை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரியே எந்த காய்கறிகள் செடிகள் வளர்க்குறதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காய்கறி செடிகள் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, 9x9 இன்ச்சு, அதுல இருந்து 18x18 இந்த சைஸ் வரைக்கும் நம்ம தொட்டி, க்ரோ பேகு, இது எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்பதான் புதுசா மாடி தோட்டம் நீங்க போடுறீங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க புதுசா காசு கொடுத்து நர்சரியில வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தைகள்ல போனீங்கன்னா, பல்லாவரம் சந்தை இல்ல வேற வேற சந்தைகள்ல எல்லாம் வந்து நர்சரி போடுவாங்க, அவங்க கூட வாங்கிக்கலாம்.